ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற வல்ல ரத்தமே, ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற வல்ல ரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. பாவங்கள் யாவையும் கழுவி என்னை பரிசுத்தமாக்கின வல்ல ரத்தமே, பாவங்கள் யாவையும் கழுவி என்னை பரிசுத்தமாக்கின வல்ல ரத்தமே, சுத்தமான சாட்சியை எனக்கு தந்து, சுத்தமான சாட்சியை எனக்கு தந்து, சுத்திகரித்த பரிசுத்த ரத்தமே, சுத்திகரித்த பரிசுத்த ரத்தமே, ஓ ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற வல்ல ரத்தமே, ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற வல்ல ரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. தூரமான புற ஜாதி எனக்கு சொந்தம் என்ற உறவை தந்த ரத்தமே, தூரமான புற ஜாதி எனக்கு சொந்தம் என்ற உறவை தந்த ரத்தமே, ஜீவனுள்ள புதிய மார்க்கத்தினுள், ஜீவனுள்ள புதிய மார்க்கத்தினுள் பிரவேசிக்க தைரியம் தந்த ரத்தம், பிரவேசிக்க தைரியம் தந்த ரத்தமே, ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற வல்ல ரத்தமே, ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற வல்ல ரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. நித்திய மீட்பை எனக்கு தர, எதிர்க்கும் சாத்தான் மேல் ஜெயம் பெற, நன்மைகள் எனக்காய் பேசுகிற, நன்மைகள் எனக்காய் பேசுகிற, தெளிக்கப்படும் பரிசுத்த ரத்தமே, தெளிக்கப்படும் பரிசுத்த ரத்தமே, ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற வல்ல ரத்தமே, ஓ
சிந்தப்பட்டதே, ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற வல்ல ரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. இயேசுவின் ரத்தம் உங்களுக்கு என்ன செய்தது என்பதை சொல்லி அந்த ரத்தத்துக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். அந்த மகிமை செலுத்துங்க. உங்களுக்கு இயேசுவின் ரத்தம் என்ன செய்தது அதை ஒவ்வொன்றாய் அறிக்கை செய்யுங்க. அதுவே தொழுது கொள்வதற்கு அடையாளம். என் இயேசுவின் ரத்தம் எனக்கு ஊழியம் செய்ததை நினைவு கூறுங்கள். இயேசுவின் ரத்தம் உங்களுக்கு செய்ததை நினைவு கூறுங்கள். என்றைக்கு இயேசுவின் ரத்தத்தை விசுவாசித்தீர்களோ அது உங்க வாழ்வில் என்ன செய்தது, என்ன செய்தது ஒவ்வொன்றாய் நினைவு கூற நினைச்சு பாருங்க, நினைச்சு பாருங்க, நினைச்சு பாருங்க. நன்றி. இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. அவர் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சபையை மீட்டு கொண்டார். ஆஸ்மரே கராத்துரோ துரோ. அவருடைய ரத்தம் நம்மை தினந்தோறும் சுத்திகரித்து சுத்த மனசாட்சியை தந்த ரத்தத்திற்கு நன்றி. எல்லாரும் நீதிமானாய் மாற்றின அந்த ரத்தத்தை ஸ்தோத்தரிக்கலாம். நீதிமானாய் அவருடைய பிள்ளையாய் மாற்றின அந்த ரத்தத்திற்கு ஸ்தோத்திரம். ஒரே பலியினால நம்மை சுத்திகரித்தா. ஆட்டின் ரத்தம் அல்ல, காளையின் ரத்தம் அல்ல, வெள்ளாட்டு கடாவின் ரத்தம் அல்ல, வெளியேற பெற்ற இயேசுவின் ரத்தம். அந்த ரத்தம் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எனக்குள்ள ஒரு மாற்றத்தையும் மறுரூபத்தையும் உடைய ரத்தம் செய்தது. உடைய ரத்தம் இன்றைக்கு வரை என்னை பாதுகாக்கிறது. எல்லா கொள்ளை நோய்களுக்கும், எல்லா தீமைகளுக்கும், அழிவுகளுக்கும், நாசங்களுக்கும் என்னை விலக்கி பாதுகாக்கிறது. நன்மைகளை பேசுகிற ரத்தத்தின் இடத்திற்கு நாம் வந்து சேர்ந்தோம். அர்பனா ஷகராதல. சத்தத்தை உயர்த்தி அந்நிய பாஷைகளை பேசி அந்த ரத்தத்திற்கு நன்றி செலுத்தலாம். ரத்தத்திற்கு மகிமை செலுத்தலாம். ரத்தத்தின் ஊழியத்திற்கு நன்றி செலுத்தலாம். இன்றும் ரத்தம் நமக்காக பேசுகிறது, நன்மைகளை பேசுகிறது. தெளிக்கப்பட்ட ரத்தத்தின் இடத்திற்கு நாம் வந்து சேர்ந்தோம். ராதா லபா பாபா ராதா நாமா லேந்தா ராதா நாமா ஷகே ரபா பாபா ரே ரக்ரோ தரமாந்தரோ தரோ ரேதா லபா பாபா. ரத்த அடையாளம் எங்கள் மேல இருக்கிறது. எங்க குடும்பத்தின் மேல ரத்த அடையாளம் இருக்கிறது. எங்கள் வீட்டின் மேல ரத்த அடையாளம் இருக்கிறது. நாங்கள் பயன்படுத்துகிற பொருட்களின் மேல ரத்த அடையாளம் இருக்கிறது. பயன்படுத்துகிற வாகனத்தின் மேல ரத்த அடையாளம் இருக்கிறது. நாங்க எங்க பயணிக்கிறோமோ அந்த ஒவ்வொரு இடத்திலும் ரத்த அடையாளம் இருக்கிறது. அந்த அடையாளம் எல்லா சங்கார தூதனுக்கு விலக்கி பாதுகாக்கிறது. லாந்தரோ கராதுரே அசகரது நமமமம வாழ்நாள் எல்லாம் நன்றி சொல்றேன் ஏசப்பா. வாழ்நாள் எல்லாம் நன்றி சொல்றோம். வாழ்நாள் எல்லாம் நன்றி. நம்முடைய ரத்தம் எங்களை கழுவினது, நீதிமானது, எங்களை நீதிமானாய் மாற்றினது, பிள்ளையாய் மாற்றினது. அந்த ரத்தத்திற்கு எங்களையே சரண்டர் பண்ணுகிறோம். நம்முடைய அடுத்த கட்ட சந்ததிகள் வளரும்போது என்ன தைரியத்துல நாம் அவரை வளர்க்கிறோம் தெரியுமா? அவங்க எங்க இருந்தாலும் இயேசுவின் ரத்தத்துக்குள்ள இருப்பாங்கிறது ஒரு தைரியத்துல தான். நம்ம 24 மணி நேரமும் அவங்கள பார்க்க முடியாது, அவங்கள கண்காணிக்க முடியாது, அவனுடைய செயல்கள் என்ன ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனா நமக்கு இருக்கிற ஒரே இளைப்பாறுதல், ஒரே ரெஸ்ட், ஒரே நம்பிக்கை, உம்முடைய ரத்தம் எங்க பிள்ளைகள் மேல இருக்கிறது, அடுத்த கட்ட சந்ததிகள் மேல இருக்கிறது.
உலகத்தை பார்த்தா எவ்வளோ கேடு, நாசமும் அழிவும் தலைவிரித்தாடுகிறது. அத்தனை அழிவின் மத்தியிலே எங்களை பாதுகாப்பது உடைய பரிசுத்த ரத்தமே. கரங்களை உயர்த்தி அந்த ரத்தத்திற்கு மகிமை, அந்த ரத்தத்திற்கு மகிமை, மகிமை. ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற வல்ல ரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. 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 மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஆமேன். எத்தனை பேர் ஆமேன் சொல்கிறீங்க? ஓகே, நாம் யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளலாம். பண்டிகையில் ஆராதனை செய்கிறவர்களில் சில கிரேக்கர் இருந்தார்கள். அவர்கள் கலிலேய நாட்டு பெத்சாய்தா ஊரானாகிய பிலிப்புவினிடத்தில் வந்து, ஐயா, இயேசுவை காண விரும்புகிறோம் என்று அவனை கேட்டுக்கொண்டார்கள். பிலிப்பு வந்து அதை அந்திரேயாவுக்கு அறிவித்தான். பின்பு அந்திரேயாவும் பிலிப்பும் அதை இயேசுவுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேளை வந்தது. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், சத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான். இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அவன் அதை நித்திய ஜீவகாலமாய் காத்துக்கொள்வான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். அப்பொழுது என் ஆத்துமா கலங்குகிறது. நான் என்ன சொல்வேன்? பிதாவே, இந்த வேளையில் நின்று என்னை இரட்சியும் என்று சொல்வேனோ? ஆகிலும் இதற்காகவே இந்த வேளைக்குள் வந்தேன். பிதாவே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார். அப்பொழுது மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்கிற சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிற்று. இந்த சம்பவத்தில் பார்த்தா பிரதான ஆசாரியர்கள் பேசுகிறார்கள், பரிசேயர் பேசுகிறார்கள், கிரேக்கர்கள் கூட பேசுகிறாங்க. அதன் மூலிமா இயேசுவுக்கு தகவல் போகுது. என்ன உண்மை பார்க்க வராங்க. கிரேக்கர்கள் வராருன்னு சொல்லிச்சுனாவே அவங்க கொஞ்சம் வெயிட்டான ஆளுங்க, தத்துவத்தில் அறிவில் கொஞ்சம் ஸ்டஃப்பான உள்ள கை. அதனால் விஐபி மாதிரி நினச்சிக்கிங்களேன். அது கிரேக்க பட்டணத்திலேருந்து இங்கே வந்திருக்கிறாங்க, எருசலேமுக்கு வந்திருக்கிறாங்க. வந்து அவரை பார்க்கணுன்னு ரொம்ப தொலைதூர பயணத்தில் வந்து கேட்குறாங்க. அந்த தகவல் இயேசுகிட்ட போகுது. உடனே இயேசு என்ன பதில் சொல்கிறாரு பாருங்க. இப்போ அவரை நாங்கள் சந்திக்கலை, நான் வேறு விதத்தில் அவரை சந்திக்கிறேன். எது? சிலுவைக்கு அப்புறம் நான் அவங்கள சந்திக்க போகிறேன் அப்படிங்கிறார். அதுதான் உண்மையான சந்திப்பு பாருங்க. இப்போ அவங்க கேட்குற கேள்விக்கு பதில் கொடுக்குற நேரம் இது இல்லை, பிதா மகிமைப்படுகிற நேரை வந்தது. தனக்கு என்ன நடக்க போகுது, என்னெல்லாம் சம்பவிக்க போகுதுன்னு எல்லாம் அவர் அறிஞ்சதுனால அந்த ஒரு அனுமதியை அவர் ஸ்டாப் பண்ணுறார். ஆனால் அதை நிராகரிக்கலை. சிலுவையின் மூலம் மீண்டும் சந்திக்கிறார். அவர் என்ன சொல்ல வர்றார்னா, இப்போ அவங்க என்கிட்ட என்ன பேசுகிறாங்களோ, நான் அவங்களுக்கு என்ன பதில் சொல்லுன்னு இருக்கணும், அது அல்ல முக்கியம். நாளொன்று வரும், நான் கல்வாரி சிலுவையில் உயர்த்தப்படுவேன், நான் மரிப்பேன், 3ஆம் நாள் உயிரோடு எழும்புவேன். அதற்கு இந்த கிரேக்கர்கள் என்ன பதில் சொல்லுகிறார்களோ அதில் அடங்கி இருக்கிறது அவர்கள் கேள்விக்கான பதில், அதில் இருக்கிறது அவருடைய வாழ்வுக்கான காரியம்.
அதனால் நான் அந்த ரூட்டில் வரேன். இப்போ பேசுவதற்கு நேரம் இல்லைன்னு சொல்லி அதை அப்படியே ஸ்டாப் பண்ணுறாரு பாருங்க. அப்போது கிரேக்கர்கள் பேசுகிறார்கள், பிரதான ஆசாரிகள், பரிசேயர்கள். இயேசு பேசுகிறார், பிதாவாகி தேவனும் பேசுகிறார். இயேசு அங்கே என்ன சொல்கிறாரு? எல்லாரும் யூத ராஜா, கர்த்தருடைய நாமத்தினால் வருகிற இஸ்ரவேலின் ராஜாவுக்கு ஓசன்னா ஸ்தோத்திரம் சொல்லி மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் இவர் இயேசு கிறிஸ்து வாய் திறந்து கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டார். தன் மரணத்தை பேசுகிறார். அவர்கள் அவரை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள், இவரோ மரணத்தை பேசுகிறார். அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள், எருசலேம் குமாரத்திகள் ஸ்தோத்தரிக்கிறார்கள், ஓசன்னா என்று சொல்லுகிறார்கள். கர்த்தருடைய நாமத்தினால வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்படவர் என்று புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவரோ தன் மரணத்தை, நான் உயர்த்தப்பட வேண்டும், நான் உயர்த்தப்படும் பொழுது இந்த பூமிக்கு நியாய தீர்ப்பு வருகிறது, உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்பட போகிறான், நான் உயர்த்தப்பட வேண்டும், நான் மரிக்க வேண்டும், அப்படி பேசுறாரு. அப்படி பேசிட்டு அதுக்கு இடையில பிதா என்டர் ஆகிறாரு. பிதாவின் சத்தம் வானத்திலிருந்து தொனிக்கிறது பாருங்க. பிதாவாகிய தேவன் 3 முறை அவர் வானத்திலிருந்து பேசின சத்தம் வேதத்தில் பதிவாயிருக்கிறது. ஒன்று, யோர்தான் நதிக்கரையில் இயேசு ஞானஸ்தானம் ஏற்று வந்தாரு, மேலிருந்து சத்தம் கேட்குது, இவர் என்னுடைய நேசகுமார், நான் இவரில் பிரியமாயிருக்கிறேன். இரண்டாவது, மறுரூப மலையில் போய் உட்காந்து அவர் மகிமைப்படுறாரு. மோசேவும் எலியா வந்து பேசிட்டு இருக்கிறாங்க, அவருடைய மரணத்தை குறித்து பேசி கொண்டிருக்கிறாங்க. அப்பொழுது லோகத்திலிருந்து சத்தம், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருடைய சத்தத்திற்கு செவி கொடுங்கள்ங்கிற சத்தம். மூன்றாவது, இந்த இடத்துல இயேசு பேசுறார், நான் என்ன சொல்லுவேன் பிதாவே, இந்த வேளை நின்று என்னை இரட்சியும் என்று சொல்வேனா, ஆகிலும் இதற்காகவே சொல்வேனோ, ஆகிலும் இதற்காகவே இந்த வேளைக்குள் இந்த மரிப்பதற்காக வந்தேன், பிதாவே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார். இதை பேசுனது இயேசு, இப்ப பிதா பேசுறார். அப்பொழுது அப்பொழுது 2 வார்த்தை, பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம், மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன். சத்தமாமின்னு சொல்லுங்க. இதுவரையும் இயேசுவை மகிமைப்படுத்தினார், இன்னமும் மகிமைப்படுத்துவார். இதுவரை என்ன மகிமைப்படுத்தினார்? அவருடைய ஊழியத்தின் மூலமாய் மகிமைப்படுத்தினார், அவருடைய போதனைகள் மூலமாய் மகிமைப்படுத்தினார், அவருடைய அற்புத அடையாளங்கள், எத்தனையோ ஜனங்களுக்கு செய்த நன்மைகள், பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை, அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை, வியாதியிலிருந்து விடுதலை, சாப கட்டிலிருந்து அத்தனை காரியத்திற்கும் அவர் நன்மை செய்தார், அதன் மூலமாய் மகிமைப்பட்டார். இந்த நாட்கள் வரைக்கும் இயேசுவை கொலை செய்வதற்கு பிரதான ஆசாரியர்கள் எல்லாருமே முயற்சி எடுக்கிறாங்க. ஒரு முறை கல் எடுத்து அடிக்கணும்னு பார்க்குறாங்க, ஒரு முறை மலையிலிருந்து கீழே தள்ளணும்னு பார்க்குறாங்க. அவர் அப்புறம் போகிறவர் போல கடந்து போயிட்டார். அவரை தொடவே முடியல, அவங்க நினைச்சது ஒன்றும் சித்தி பெறல. இதுவரை அவர் மகிமைப்படுத்தார். ஆனால் இன்றைக்கு இந்த நாளுக்கு அப்புறம் அதை காட்டிலும் இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்றார். அப்படி மகிமைப்படுத்துவேன் என்று சொன்னால் எதை பிதாவாகிய தேவன் சொல்றார்? அவருடைய மரணத்தை சொல்லுகிறார். நான் மகிமைப்படுத்தேன். அப்ப இயேசு மரிக்க வேண்டும். இங்க பாருங்க, இயேசு மரிக்க வேண்டும் என்பது ஒருவேளை பிரதான ஆசாரியர்கள், பரிசேயர்கள், இஸ்ரவேல் ஜனங்கள், அவரை பிடிக்காத ஜனங்கள் எல்லா பிலாத்துக்கிட்ட போகிறாங்க, ஏரோதுகிட்ட போகிறாங்க, எல்லாருமே அவரை கொல்லணும், அவ்வளோதான் அவங்களுடைய பிளான். அவர் என்ன பண்ணணும்? அவரை சாகடிக்கணும். ஆனால் பிதாவினுடைய அந்த சித்தம் என்ன தெரியுமா? அவர் மரிக்கணும். வெறும் மரணம் அல்ல, அவர் ரத்தம் சிந்தி மரிக்கணும். அதுதான் அவருடைய பிளான். ஏன்னா ரத்தத்தின் மூலமாகத்தான் மனுக்குலத்துக்கு மீட்பு அவர் வைத்திருக்கிறார். அவர் மனசில் அது இருக்குது பாருங்க. இயேசு வந்து மூச்சு திணறி சாகக்கூடாது. இப்போ சிலுவையில் அறையப்படுகிறவர்கள் அநேகர் மூச்சு விடுறது கஷ்டப்பட்டு என்ன பண்ணுவாங்க? செத்துடுறாங்க. அது சீக்கிரமாக சாகிறதுக்காகவே காலையில் எலும்பை முறிச்சிடுறாங்க. ஏன்னா மூச்சு விடுறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப சிரமப்பட்டு கால் வந்து கீழே அந்த இது மேலே இருக்கும், கட்டை மேலே. மூச்சு விடுறதுக்கு அந்த காலை வச்சு அப்படி ஒரு எக்குவாங்க, எக்கி மூச்சு விடுவாங்க. கொஞ்சம் உயிரை வந்து கொஞ்சம்
நீடித்து இருப்பதற்கு அது உதவியாக இருக்கும். அப்போ சீக்கிரம் உயிர் போகணும், மூச்சு அடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க, கால் எலும்ப அடிக்கிறாங்க. அவங்க கால் வச்சு அந்த உந்தி தள்ளுவதற்கு பலன் இல்லாமல் மூச்சு திணறி செத்துறாங்க. சிலுவையில் அறையப்பட்ட அநேக கள்ளர்கள் முழு ரத்தத்தை சிந்தி மரித்தார்கள் என்பதற்கு எந்த ஆதாரமும் இல்லை. ஆனால் மூச்சு திணறி மரித்து இருக்கிறார்கள், கால் எலும்பு முறிக்கப்பட்டு மரித்து இருக்கிறார்கள். ஆனால் இவரோ தன் சரீரத்தில் ஒரு சொட்டு ரத்தம் இல்லாமல் அத்தனையும் அவர் சிந்தினார். ஆமென். ஏனென்றால் தேவன் ஏற்படுத்தின ஒரு அற்புதமான பிரமாணம் என்ன தெரியுமா? லேவியராகமம் 17ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. லேவியராகமம் 17:11. மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது, நான் அதை உங்களுக்காக பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவிர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். ஆத்துமாவிற்காக பாவ நிவிர்த்தி செய்கிறது இரத்தமே. ஆமென். அதனால தான் மிருகத்தின் ரத்தத்தை சிந்தும் போதும் சரி, ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணுங்க, அதை மதிங்க. அதனால் மிருகத்தின் ரத்தம் நீ சாப்பிடாத, அதை பூமியில் சிந்த விட்டுரு. ஏன் அதை சாப்பிடக்கூடாத? அதை கண்ணியமாக பாரு, அதை மேன்மையாக பாரு. ஏன், எதுக்காக? நமக்காக பிற்காலத்தில் தன்னுடைய ஒரே பேரான குமாரன் ரத்தம் சிந்தி மரிப்பதற்காகத்தான் இந்த மிருகத்தினுடைய ரத்தத்தை ரொம்ப புனிதமாக ரொம்ப கண்ணியமாக பாருங்கிறார். அது ஒரு அடையாளம். இல்லாட்டினா ரத்தத்தை அவங்க ரொம்ப ரொம்ப எளிமையாக கையாண்டுருவாங்க. அப்படி செய்யக்கூடாது. ரத்தத்தின் மேலே ஒரு மதிப்பு வேணும், கண்ணியம் வேணும். அந்த ரத்தத்தை பலிபீடத்தில் தெளிக்கணும், கிருபாசனத்தை தெளிக்கணும், ஜனங்கள் மேலே தெளிக்கணும், தன் மேலே தெளிக்கணும். எல்லாமே அந்த ரத்தத்துக்குண்ட ஒரு ஊழியத்தை அவர் ரொம்ப கண்ணியமாக மதிப்பாக கவனமாக ஹேண்டில் பண்ண சொல்கிறார். ஏன்? வருநாளத்தில் வெளியேற பெற்ற இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்படுது. அப்போது ஒவ்வொரு மனிதனுக்குரிய ஆத்துமாவுக்குள்ள பாவ நிவிர்த்தி சுத்திகரிக்கிற அந்த ஒரு காரியம் இரத்தத்தில் இருக்கிறது. ஆமென். நமக்காக ஒரு சொட்டு ரத்தம் கூட சரீரத்துக்குள்ள வைக்காம அத்தனையும் வெளியேற்றி அப்புறம் பிதாவின் கையில் ஒப்பு கொடுத்து தலை சாய்த்து மரித்தார். மூச்சு திணறி மரிக்கல, ஏதாவது கைகால் சரீரத்தில் ஒடிச்சு மரிக்கல. இங்கே பாருங்க. ரெண்டாவது, எந்த ஒரு மிருகமும் பலி செலுத்தணும்னு சொல்லுச்சுன்னா எந்த ஒரு மிருகத்திற்கும் எந்த டார்ச்சரும் கிடையாது, எந்த வேதனையும் கிடையாது, எந்த நெருக்கும் கிடையாது. ஒரு 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 ஆட்டுக்குட்டியை பலி செலுத்தணும்னா அந்த ஆட்டை பழுதாக இருக்குதான்னு பரிசோதிப்பார் பிரதான ஆசாரியர். அதான் டெஸ்ட் பண்ணுவார். அப்படியே பார்ப்பார், எல்லா தலையிலிருந்து அப்படியே கால்வர், ஒரு காயம் இல்லை, ஒரு தழும்பு இல்லை, ஒரு ஊனம் இல்லை அப்படின்னு சொல்லிச்சுன்னா இது ரெடி அப்படின்னு சொல்லி அதுக்கு எந்த நெருக்கடியோ எந்த பாடுகளோ எந்த ஒரு கஷ்டத்தையும் அந்த ஆட்டுக்கு கிடையவே கிடையாது. அந்த ஆடு அப்படியே பலிபீடத்துக்கு போகும், ஆசாரியர் வருவார், கழுத்தை அறுப்பார், ரத்தம் சிந்தப்படும். அந்த ரத்தம் சிந்ததுக்கு அப்புறம் அந்த பலிபீடத்தின் மேலே வச்சு அதை தகனிப்பாங்க. இதுதான் ஆட்டுக்குட்டியினுடைய வேலை. ஆனால் இவரோ சிலுவை ஏறுவதற்கு முன்பதாக சரீரம் பிற்கப்பட்டது, சரீரம் நொறுங்கி போனது. ஏசாயா அழகா சொல்றார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் விழுந்தது. அவரை பார்க்கும் பொழுது அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை. அவருடைய நம்முடைய மீறுதலின் நிமித்தம் அவர் காயம், நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். சரீரம் பிழிக்கப்படுதுங்க. மரணத்துக்கு முன்பதாக நடக்குது. ஆட்டுக்குட்டி மரித்த பிறகுதான் அக்கினியில சுட்டரிக்கப்படணும். இவரோ மரிப்பதற்கு முன்பதாக அவ்வளவு டார்ச்சர், அவ்வளவு நெருக்கு, அவ்வளவு காயம், அவ்வளவு பாடுகள். அவர் சரீரம் பிற்கப்படுகிறது. உச்சி முதல் பாதம் வரை எல்லா ரத்தமும் சிந்தப்படுகிறது. அவர் நொறுக்கப்பட்டார், அவர் அந்த கேடு அடைந்தார், அவர் நிராகரிக்கப்பட்டார், காயப்பட்டார்,
பாடுகளுக்கு உட்படுத்தப்பட்டார். எதற்காக? எதற்காக? அவருடைய தழும்புகளால் நாம் சுகமாவதற்காக, நாம் ஆரோக்கியம் அடைவதற்காக, நம்மளுடைய நல்வாழ்வுக்காக அவருடைய இரத்தம் சிந்தப்பட்டது மட்டுமல்ல, அவருடைய சரீரம் விற்கப்பட்டது. அதை நினைச்சு பாருங்க. அவர் மேல அந்த வாரினால் ஒரு அடி அடிக்கும் போது அந்த சரீரம் சதையெல்லாம் பிச்சுட்டு வருது பாருங்க. அந்த ஒவ்வொரு அடியிலையும் உங்களை தாக்க வருகிற அல்லது தாக்குகிற ஒவ்வொரு கேன்சர் செல்லையும் அது செத்து போக வைக்கிறது. அவருடைய தழும்புகளால் நாம் இன்றைக்கு சுகமாக இருக்கிறோம். அது டிபி வியாதி ஆகட்டும், அது நம்ம சரீரத்தை அப்படியே பரம்பரையாய் தாக்கக்கூடிய அந்த ஒரு செல்கள் ஆகட்டும், அத்தனையும் அடித்து அதை வெளியேற்றுவதற்குரிய அற்புதமான நிவாரணம் இயேசுவின் இரத்தம். ஆமென். அதனால தாங்க அவர் காயப்பட்டார், அவர் நொறுக்கப்பட்டார். ஒவ்வொரு முறையும் அதை நாங்கள் நினைவு கூறுறோம். ஏன்? நம்மளுடைய நல்வாழ்வுக்காக, நம்மளுடைய ஆரோக்கியத்திற்காக, நம்மளுடைய சுகத்திற்காக அவர் நொறுக்கப்பட்டார். ஆமென். சத்தமா ஆமென் சொல்லுங்கம்மா. இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே, விலையேற பெற்ற வல்ல இரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே எனக்கு பட்டதே. இங்க பாருங்க, நம்மளுடைய சுகம், ஆரோக்கியம், நம்முடைய நல்வாழ்வு, நம்முடைய பாதுகாப்பு எல்லாமே அவர் சிந்தப்பட்ட இரத்தத்தின் விளைவாய் நமக்கு வருது. ஆமென். பாருங்க, பழைய ஏற்பாட்டில் ஆடுகள் காளைகள் எல்லாம் வெட்டி பலி செலுத்துறாங்க, இரத்தத்தை சிந்துறாங்க. எகிப்தில் தான் முதல் பஸ்காவை அனுசரித்தாங்க. பஸ்கா அன்றைக்கு மட்டும் எத்தனை ஆட்டுக்குட்டியை வெட்டி இருப்பாங்க, ரத்தம் சிந்தப்பட்டிருக்கும்? ஒரு தோராயமாக சொல்லுங்க பார்க்கலாம். அன்று இரவு மட்டும் எத்தனை ரத்தம் சிந்தப்பட்டிருக்கும்? எத்தனை ஆட்டுக்குட்டியின் ரத்தம் சிந்தப்பட்டிருக்கும்? தோராயமான கணக்கு 6 லட்சம் புருஷர்கள் எத்தனை லட்சம் அப்படின்னா குடும்பம் 6 லட்சம் குடும்பம். அவங்க வேதம் சொல்லுது, அவங்க குடும்பத்துக்கு ஆட்களுக்கு தக்கவாறு ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்தெடுங்கிறாரு. நம்ம 6 லட்சம் வேண்டாம், பாதி வச்சுக்கலாம். எத்தனை? 3 லட்சம். சரி, உறவினர்கள் சொந்த பந்தங்கள் சின்னது பெருசு எல்லாம் தெளித்தினாலும் 1 லட்சம் ஆட்டுக்குட்டினே வச்சுக்குங்க. 1 லட்சம் ஆட்டுக்குட்டி அன்று இரவு ஒவ்வொரு வீட்டு முன்னாடி வெட்டப்படுகிறது. அந்த வெட்டின ரத்தத்தை சிந்தோணும் வெளியே. மிகப்பெரிய ஆட்டின் ரத்தம் சிந்தப்பட்டது பஸ்கா அன்னைக்கு. பாருங்க, மேலிருந்து பார்த்தா அந்த சிந்தப்பட்ட ரத்தத்தை பார்த்தா கோசோன்ல மட்டும் ஒரு ரெட் கலர் போர்வை அந்த கூடாரத்தையே மூடி இருக்குமா? அப்படி தெரியுமாமா? மேலிருந்து பார்த்தா அப்படிதான், அந்த ரெட் கலர் போர்வை அப்படியே கோசோனையே மூடி இருக்கு. சங்கார தூதன் அப்படி வந்தா அப்படின்னா அந்த ரத்தம் பேசும், நீ விலகிப்போ, நீ உள்ள வர முடியாது, விலகிப்போ விலகிப்போ விலகிப்போ. ஆமென். எத்தனை பேர் சொல்கிறீங்க உங்கள் மேலே இருக்கிற இயேசுவின் வெளியேறப்பட்ட ரத்தம் தீமை வந்துச்சுன்னா இல்லை போ, பாஸ் ஓவர், நீ விலகு விலகு. சே. அடுத்தது சாலமோன் காலத்தில் தேவாலயம் கட்டி முடிச்சோன்னு பலி செலுத்துறார். என்னன்னா 20,000 காளைகளை வெட்டுறாரு, 1,20,000 ஆட்டுக்குட்டிகளை வெட்டுறார். ரத்தாறு ஓடுது எருசலேம்ல. தேவாலயம் கட்டி முடிக்கப்பட்டு பிரதிஷ்டை செய்யும் பொழுது அத்தனை ஆடுகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் காளைகளையும் வெள்ளாடுகளையும் பலி செலுத்துறாங்க. ரத்தம் சிந்தப்படுகிறது. பாருங்க, இத்தனை ரத்தம் சிந்தினாலும் பழைய ஏற்பாட்டு ஜனங்களுக்கு நிவாரணம் இல்லை. அது ஒரு தீர்வு அல்ல, அது தற்காலிகமானது.
எத்தனை லட்சங்கள், எத்தனை ஆயிரம் ரத்தங்கள், மிருகத்தின் ரத்தம் சிந்தினாலும், இங்கே பாருங்க, எல்லாருமே இன்றைக்கும் அந்த நடைமுறை வழக்கத்தில் இருக்கிறாங்க. எல்லாரும் போய் கெடா வெட்டுறாங்க, குல தெய்வத்துக்கு போய் அதை வைக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு நோக்கத்திற்காகவே கடவுள் இதை பூமியில் வைத்தார். ஆனால் இன்றைக்கு அந்த நோக்கத்தை கல்வாரி சிலுவையின் மூலமாய் தேவன் நிறைவேற்றி விட்டார். இன்னும் பழமையான சடங்காச்சாரங்களிலே நினைவு கூர்ந்திருக்கிறாங்க. அந்த ஜனங்கள் எல்லாம் அறியாம தான் போயிட்டு இருக்கிறாங்க. இன்னும் வெளியேறப்பெற்ற ரத்தம் சிந்தப்பட்டது. ஆனால் இன்னும் ஆடுகளின் ரத்தத்தின், மாடுகளின் ரத்தத்தை, காளைகளின் ரத்தத்தின் மேலே நம்பிக்கை வைத்துட்டு இன்றும் எதையோ சடங்குகளை செய்து கொண்டிருக்கிறார். அவர் இரக்கமுள்ளவராய் இன்றும் இன்னும் அவர்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார். ஹலோ, நீங்களும் நானும் பாக்கியவான்கள். அந்த சடங்காச்சாரங்கள், அந்த முறைமைகள், அந்த பழமையான நடவடிக்கைகள் அதை விட்டு விலகி புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தினுடைய கர்த்தர் நம்மளை வைத்து நம்மளை இன்றைக்கு ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தலாமே. ஆமேன். சாலமோன் 1,20,000 ஆடுகள், 20,000 காளைகள், அந்த ரத்தங்கள் சிந்தினாலும் மகிமை இறங்கினது. ஜனங்கள் கர்த்தரை ஆர்ப்பரித்தார்கள். ஆனால் நிரந்தரமான ஒரு விடுதலையோ, சுத்திகரிப்போ, நிரந்தரமான பாவத்துக்குரிய நிவாரணமோ இல்லை. இயேசு தன்னுடைய தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய ரத்தம் சிந்தப்பட வேண்டும். ஆமேன். சரி, அந்த ரத்தத்தை காட்டிலும், ஆடு, வெள்ளாட்டுக்கடா, காளைகள் ரத்தத்தை காட்டிலும் இயேசுவின் ரத்தம் வெளியேற பெற்றது எப்படி? அவருடைய ரத்தம் நமக்கு என்ன செய்தது அப்படிங்கிறத ஒரு 4 காரியத்தை பார்த்துட்டு நம்ம முடிக்கலாம். திருப்பிக் கொள்ளுங்க. 1 பேதுருவின் புஸ்தகம் 18ஆம் வசனம், 1ஆம் அதிகாரம் 18-19. உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தையின் நின்று. எது பாரம்பரியமாய் அனுசரித்து வந்தது? அந்த காளை, வெள்ளாட்டு கடாவினுடைய பலிகள். அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துகளாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. குற்றமில்லாத மாசற்ற வெளியேற பெற்ற இயேசுவின் இரத்தத்தினாலே நான் மீட்கப்பட்டிருக்கிறேன். ஆமேன். பாருங்க, ஆடுகள், வெள்ளாட்டு கடா, காளைகளின் ரத்தம் குற்றமில்லாத ரத்தம்னு சொல்ல முடியாது, மாசற்ற ரத்தம்னு சொல்ல முடியாது. அவங்க எதுவும் காயம்படக்கூடாது, அதில் பழுது இருக்கக்கூடாது. ஆனால் மனிதனுக்கு ஒரு மீட்புக்கு ஒரு மிருகம், தன்னை விட கீழே இருக்கிற ஒரு மிருகத்தினுடைய ரத்தம் நிவாரணம் கொடுக்குன்னா அது எந்த அளவுக்கு சாத்தியம்? வாய்ப்பே இல்லை. அது 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 லாஜிக்காவே கிடையாது. மனிதன் ஆளுகை செய்கிற ஒரு மிருகம் மனிதனுக்கு ஒரு வாழ்வை கொடுக்கிறதா? அது ஏன் அப்படி வச்சார்னா, ஒரு நிழலாட்டமாய், ஒரு காரியத்திற்கு கொண்டு வருவதற்காக, ஒரு காரியத்தில் முடிப்பதற்காக, ஒரு தற்காலிகமான ஒரு நிவாரணத்திற்காக, ஒரு வெளிச்சத்திற்காக கொடுக்கப்பட்டது அந்த பலிகளை ஒழிய அது அல்ல நம்மளை மீட்பது, அது நம்ம சுத்திகரிப்பது அது அல்ல. நாம் வெளியேற பெற்ற மாசற்ற குறைவில்லாத அந்த இயேசுவின் ரத்தத்தாலே மீட்கப்பட்டிருக்கிறோம். இங்க பாருங்க, நல்லா கவனிங்க. நீங்க வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல், அப்போ அது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்களுக்கு உங்கள் ரேட் என்னன்னா, உங்கள் ரேட் என்னவாமா, எடைக்கு எடைன்னு சொல்லுவாங்கள்ல, உங்களுக்கு எவ்வளோ கிலோவா அத்தனை கிலோக்கு தங்கம் தரோம், அந்த தங்கத்தை கொடுத்து உங்களை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் அப்படின்னா அந்த ரேட்டுக்கெல்லாம் வேல்யூ கம்மி, தங்கத்துக்கு வேல்யூ கம்மியாமா உங்கள் ரேட்டை காட்டலும். இப்போ என் வெயிட்டுக்கு தக்கவாறு தங்கம் 100 கிலோ கொடுத்தா கூட நான் பெருசாமா, தங்கம் சிறுசாமா, யூஸ்லெஸ்ஸாமா. நீ வெளியேற பெற்றவன் சொல்கிறார், வேதம் சொல்லுது. நான் வெளியேற பெற்றவன், நீங்கள் வெளியேற பெற்றவர்கள். பாருங்கள், இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டதுனால வெளியேற பெற்றவர்கள் வேதம் சொல்லல. நம்ம பாவிகளாக இருக்கையில் நாம் வெளியேற பெற்றவர்களாய் தேவன் பார்க்கிறார். நம்ம அக்கிரமக்காரராக இருந்தோம், துன்மார்க்கனாக இருந்தோம், காணியாட்சிக்கு புறம்பாக இருந்தோம்,
துரோகியாயிருந்தோம், பாவிகளாயிருந்தோம். அந்த ஒவ்வொரு மனிதனையும் தேவன், பரலோகம், பிதாவாகிய தேவன் வெளியேற பெற்றவராய் பார்க்காது. அப்பா, அந்த மனிதனுக்கு ஆடு ரத்தம், காளை ரத்தம் எல்லாம் செட் ஆகாதப்பா. அது ஒரு தற்காலிக நிவாரணம் தான்ப்பா. அது அவங்களுக்கு காசு எவ்வளோ கொடுத்தாலும் அவங்களுக்கு நிகர் இல்லைப்பா. அவங்க வெளியேற பெற்றவங்க. அவர்களை மீட்கணும்னு சொல்லுச்சுன்னா, அவர்களை ரட்சிக்கணும்னு சொல்லுச்சுன்னா, அவர்களை என் நண்டை சேர்க்கணும்னு சொல்லுச்சுன்னா, என்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய வெளியேற பெற்ற மாசு இல்லாத இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்பட வேண்டும். எவ்வளவு கண்ணியமா பார்க்கிறாருங்க. சர்வ வல்ல தேவன், வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் ஒரு மனிதனை, மனுக்குலத்தை எவ்வளவு மதிப்பாய் கண்ணியமாய் பார்க்கிறார். அதனால தாங்க இந்த இயேசுவை நான் நம்புறது எனக்கு ரொம்ப பிடிக்குது. இந்த ஒரே ஒரு தெய்வம் தன் ஜீவனை கொடுத்து என்னை மீட்டு என்னை மதிக்கிறது என்று சொன்னதுனால தான் இந்த தெய்வத்தின் மேல விசுவாசம் வைத்து, நம்பிக்கை வைத்து இவரை பின்பற்றி செல்வது என் வாழ்வில், உங்க வாழ்வில் கிடைத்த பாக்கியம். ஆமே. இல்லாட்டின்னு சொல்லுச்சுன்னா, சடங்காச்சாரத்திலும் பாரம்பரியத்திலும் செய்கிறதையே செஞ்சு 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 ஏதோ ஒரு வெறுப்பையும் உள்ளே வச்சுக்கிட்டு, இல்லைங்க நான் சந்தோஷமா தாங்க இருக்கிறேன், நான் மகிழ்ச்சியாக தான் இருக்கேன், எனக்கு ஒரு குறையும் இல்லைங்கன்னு அப்படி ஒரு பிரமையாட்டா காட்டிட்டு ஒரு வெறுமையும் விரக்தியும் சோம்பலும் எல்லாவித கவலைகளையும் நீக்க முடியாத அதைரியத்தையும் உள்ளே வைத்து அப்படியே வாழ்ந்து கொண்டிருப்போம். ஆனால் இன்றைக்கு எல்லா அடிமைத்தனத்திலிருந்தும் நம்மை மீட்டெடுக்க வெளியேற பெற்ற மாசில்லாத, குற்றமில்லாத இரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டெடுத்தார். நாம் தங்கத்தை காட்டிலும் வெளியேற பெற்றவர்கள், வெள்ளியை காட்டிலும் வெளியேற பெற்றவர்கள். இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே, விலையேற பெற்ற வல்ல இரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. இயேசு கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற மாசில்லாத, குற்றமில்லாத இரத்தம் எனக்காக சிந்தி என்னை மீட்டுக்கொண்டார். அந்த மதிப்பை எண்ணி பாருங்க. அந்த அவ்வளோ பெரிய சர்வ வல்ல தேவனுங்க, எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுங்க. அவர் நம்மை மதிக்கிறார், நம்மை மேன்மையாக பார்க்குறார். நம்ம இவனுக்கு இந்த ரத்தமெல்லாம் தேவையில்லை, இவனுக்கு பேசாமல் ஏதாவது ஒரு எலிக்குட்டி அடிச்சுட்ரு அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. ஒரு பெருச்சாளி அடித்து அவனுக்கு பாவ நிவர்த்தி பண்ணுன்னு சொல்லுச்சுன்னா, அதை விட ஒரு அவமானம் எனக்கு வேறொன்றும் இல்லை. நான் வாழும் போதெல்லாம் என்ன பரிகாரம் கொடுத்தீங்க? பெருச்சாளி கொடுத்துங்க. அது நம்மளையே ஒரு மாதிரி பார்க்க வைக்குது. ஆனால் எப்படிங்க, உங்களுக்கு என்ன பரிகாரங்க? எனக்கு பரிகாரம் இயேசு, சர்வ வல்ல தேவன், எல்லாவற்றையும் படைத்தவர், என்னை சிருஷ்டித்தவர். அந்த தேவன் தன்னுடைய இரத்தத்தை எனக்கு பரிகாரமாய் தந்து என்னை கழுவி என்னை மீட்டு அவர் பக்கத்தில் சேர்த்து கொண்டார். ஆமென். சொல்லுங்க, கரம் தட்டி அந்த அந்த ரத்தத்துக்கு ஒரு முறை எல்லாரும் கரம் தட்டி, அந்த ரத்தத்தினால், வெளியேற பெற்ற ரத்தத்தினால, மாசில்லாத, குறையில்லாத இயேசுவின் ரத்தத்தினாலே நான் மீட்கப்பட்டிருக்கிறேன். அதை மனசுல பதிய வைங்க. ரெண்டாவது ரோமர் 5:9 அதையும் படிங்க. ரோமர் 5:9. இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க. யாருடைய இரத்தத்தினாலே? மாசில்லாத, குற்றமில்லாத, வெளியேற பெற்ற இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நாம் என்னவாக்கப்பட்டிருக்கிறோம்? சொல்லுங்க, நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறோம். இங்க பாருங்க, அப்படி ஆக்கப்பட்டிருக்கிறதுனால கோபாக்கனைக்கு நீங்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். நீங்களாக்கப்பட்டதுனால தான் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். பாருங்க, அப்போ காளை, வெள்ளாட்டுக்கடா ரத்தம் நமக்கு பலியாக செலுத்தப்பட்டாலும் கோபாக்கினின் கீழே தான் இருந்தோம். கோபாக்கினி பழைய ஏற்பாட்டில், பழைய உடன்படிக்கையில் இருந்துச்சு. அவங்க மேலே அதுலேயே இருந்துச்சு. அவங்க சுத்திகரித்தாங்க, பாவ நிவர்த்தி பலி செலுத்தாங்க, குற்ற நிவாரண பலி செலுத்தினாங்க. எல்லா பலியும் செலுத்தினாலும் அவர்கள் மேல் எதற்கு கீழே தான் இருந்தாங்க? கோபாக்கினிக்கு கீழே. ஆனால்
இன்று மேலான உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை, வெளியேற பெற்ற அந்த இயேசுவின் இரத்தத்தினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நாம் கோபாக்கனிக்கு நீக்கப்பட்டிருக்கிறோம். இது அவருடைய ரத்தம் சொல்லுதுங்க, இது அவருடைய வார்த்தை சொல்லுது. இப்ப நீதிமான்கள் என்ற ஒரு காரியத்தை டிக்ளேர் பண்ணினது சபையா, நீங்களா, பரலோகமா? பரலோகம் உங்களை என்னன்னு சொல்லுது? எதனால நீங்க நீதிமான்? அவருடைய ரத்தத்தினால நீங்கள் நீதி. என்றைக்கு ரத்தத்தை விசுவாசித்து, ஆண்டவரே உம்முடைய ரத்தம் என் பாவங்களை கழுவும் என்று சொல்லி உங்கள் இருதயத்தை திறந்து இருதயத்தில் விசுவாசித்து வாயில பேசினீங்களே, அன்றைக்கே உங்கள் பாவி என்கிற அந்த ஸ்தானத்திலிருந்து கர்த்தர் உங்களை நீதிமான் என்கிற ஸ்தானத்தில் வச்சுட்டார். உங்க செயலினால நீதிமானாக்கல அவர், உங்களுடைய கிரியையினால் அவர் நீதிமானாக்கல, அவருடைய ரத்தத்தினால நீங்க நீதிமானானீர்கள். இதை மனசுல வைங்க. ஒருவேளை கிரியை ஒரு மாதிரி இருக்குது, செயல் ஒரு மாதிரி இருக்குது, நிச்சயம் மாறும், மாறாம போகாது. அவருடைய ரத்தம் உங்களுக்கு ஊழியம் செய்து கொண்டே இருக்கும். அதனால நீங்க நீதிமான் இல்ல அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. நீங்க நீதிமான். வேதம் சொல்லுது, நான் அதை சொல்லுகிறேன். நீங்க யாரு? எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? சத்தமா சொல்லுங்க. நீங்க யாரு? நீங்க யாரு? சத்தமா சொல்லுங்க. நீங்க யாரு? எதனால நீதிமான்? ரத்தத்தினால நீதிமான். ரத்தத்தினால் அவர் உங்களை பெற்றெடுத்தார் என்றால் நீங்கள் நீதிமான். பரலோக குடும்பத்தின் பிள்ளையாய் இருக்கிறீங்க. அவருடைய குமாரரும் குமாரத்திகளுமாய் இருக்கிறீங்க. உங்க செயலினால நீங்க நீதிமான் கிடையாது. நீ இதையெல்லாம் செஞ்சா தான் நான் உன்னை ஏத்துக்குவேன் அப்படின்னு சொல்றது கிடையாது. அல்லது நீதியின் கனிகள் இருந்தா தான் உன்னை நான் நீதிமான் சொல்லுவேன், அப்படி சொல்ல கிடையாது. வேதம் என்ன சொல்றது? என்ன தகுதி கொடுத்திருக்குது? அவருடைய ரத்தத்தினால நீ நீதிமானா இருக்கிற. இப்ப நீதியின் கனியை செய். நீதி கனிய இருந்தா தான் உன்னை நீதிமான் வேதம் சொல்ல. நீதிமான் ஆக்கிட்டு என்ன சொல்றாரு? நீதியின் கனிய காண்பீங்கிற. ஆமீன் சொல்லாமே. அப்போ நாம நீதிமான் என்று சொல்வது அது இரத்தத்தின் வல்லமை, இரத்தத்தின் அதிசயம், இரத்தத்தின் மேன்மை, அது இரத்தத்தின் மகிமை, அது இரத்தத்தினுடைய பவர். அது நம்ம நீதிமான் ஆக்கினது. அந்த இரத்தத்துக்கு அவ்வளோ வல்லமை இருக்குதுங்க பாருங்க. அப்போ தேவன் ரத்தத்தினால நம்ம நீதிமான் ஆக்கிட்டாரு. நீதிமான் ஆக்குறதுனால நம்ம எதற்கு நீங்களாக்கப்பட்டுட்டோம்? கோபாக்கினிக்கு நீங்களாக்கப்பட்டுட்டோம். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? உங்க மேல தேவ கோபாக்கினி இருக்குதா? தேவ அக்னி இருக்கிறதா? தேவனுடைய அந்த ராத்து கோபா அக்னி கலசம் உங்க மேல இருக்குதா? இல்ல, கிருபையின் கலசம் தான் எங்க மேல இருக்குது. கிருபையினுடைய அந்த வாசஸ்தலம் தான் கிருபாசனம், அது மட்டும்தான் நம்ம மேல இருக்குது. ஆமென். வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. ரட்சிக்கப்பட்டு அவரை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம் இது. நான் உலகத்தானை பற்றி பேசவில்லை. இன்னும் ஒருவேளை ரட்சிக்கப்படாது இருக்கிற அநேக ஜனங்கள் கோபாக்கினின் கீழே இருக்கிறாங்க, அதெல்லாம் மாற்றமில்லை, அது இருக்கிறாங்க. ஆனால் நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் வேதம் சொல்லுகிறது அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கும். இப்போ வாங்க 2 கொரிந்தியர் 5:21 5:21 வாசிங்க. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். இங்க ரெண்டு கேட்டகரி இங்க இருக்குது. ஒன்னு, தேவகுமாரன் பாவமானார். ரெண்டாவது, அவரை விசுவாசிக்கிற நாம் நீதிமானானோம். ஆமென். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை பாவமாக்கினார். யாரு? தேவன். தேவன் செஞ்சார். இயேசுவை பாவமாக்கினார். அவரை விசுவாசிக்கிற நம்ம நீதிமான் ஆக்கினார். இது யாருடைய செயல்? தேவனுடைய செயல். எதன் மூலமா செய்தார்? இயேசுவின் ரத்தத்தினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். நல்லா கவனிங்க. இயேசு பாவம் செய்தாரா? இயேசு தவறு செஞ்சாரா? பிதாவுக்கு பிரியமில்லாததை ஒரு இடத்திலாவது அவர் செய்தாரா? கிடையவே கிடையாது. எப்பொழுதும் பிதாவுக்கு பிரியமா. பிதாவுடைய டிஎன்ஏ யார்கிட்ட இருக்குது? எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? யோசேப்பு டிஎன்ஏ கிடையாது. ஹலோ, யோசேப்பு பூலோகத்தில் தகப்பன், அவ்வளோதான். ஆனால் டிஎன்ஏல ஒரு நாள் அவர் மூலமாய் மரியாள் கற்பந்தரிக்கல, பிள்ளையும் பெறல.
இது தேவனுடைய செயல். தேவன் தம்முடைய வார்த்தையை, ஆவியானவரை அனுப்பி நிழலிட்டு கற்பத்திலே தன் வார்த்தையை வைத்தார். ஆமென். அப்ப யாருடைய டிஎன்ஏ? பிதாவுடைய டிஎன்ஏ இருக்குது. அதனால தான் பாருங்க, இயேசு கிறிஸ்துக்கு 12 வயசு. எத்தனாவது படிக்கிற பையனா இருப்பாரு? 1ஆம் கிளாஸா 5ஆவது கிளாஸா? 7வது 7th படிக்கிற ஒரு பையன். 7வது யாராச்சும் படிக்கிறாங்களா? ஜேசன் எத்தனாவது? ஜெபின் எத்தனாவது? 4th. ஜெபின் 4th. யார் 7th? கிரேசன் எத்தனாவது? 6th. இப்போ அடுத்த வருஷம் தான் 7th. ஆமாம். நிசான் எத்தனை? இப்படின்னா எத்தனை? 7. எந்திரிச்சு நெல். எந்திரிச்சு நீங்க இப்படியா சொல்லு பார்க்கலாம். நியாயாதிபதிகள் புதிய ஏற்பாடு முடிச்சிட்டாரு சாரு. இப்போ ஆதியாகமத்திலேருந்து நியாயாதிபதிகள் படிச்சுட்டு இருக்கிறார். ஆமீன். கரம் தட்டலாமே. சரி, இந்த வயசில் இயேசு கிறிஸ்து பண்டிகைக்கு யார் கூட்டிகிட்டு போகிறா? அப்பா அம்மா கூட்டிகிட்டு போகிறாங்க, உறவினர்கள் எல்லாம் கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போய் ஒரே கூட்டம். இவர் இந்த வயசில் எல்லாத்துக்கும் செல்ல பிள்ளையாக இருந்திருப்பாரா? இருக்க மாட்டாரா? அவருடைய பேச்சு, அவருடைய செயல், அவருடைய விட்டு கொடுக்கிற தன்மை, அவர் நடந்து கொள்ளுகிற விதம் எல்லாத்தையுமே கவர்ந்தெழுக்கும். அப்போது யோசேப்பு, மரியாள், சகோதர சகோதரிகள், உறவினர்கள் எல்லாரும் கும்பலாக நாசரேத்திலிருந்து எருசலேமுக்கு போகிறாங்க. எருசலேமுக்கு போகும்போது இயேசுக்கு எல்லாத்தையும் இயேசு இங்கிட்ட வா, நான் இயேசுவை பிடிச்சிக்கிறேன், அங்கே பிடிச்சிக்கிறேன், கையை பிடிச்சிக்கிறேன்னு சொல்லி எல்லாம். இப்போ நிசானை எல்லாரும் கொஞ்சற மாதிரி எதுக்கு எடுத்தாலும் தெரியலங்கிற. ஸோ இயேசுவுக்கு ரொம்ப மவுசு இருந்திருக்காதா? ஓகே, தேங்க்யூ. இயேசுவுக்கு ரொம்ப மவுசு இருந்து எல்லாம் நான் வச்சுக்கிட்டேன். எங்கே இருக்கிறா? அவன் செக்கினா கூட போயிட்டு இருக்கிறான். இந்த பக்கம் எங்கே இருக்கிறா? அவன் கிறிஸ்டாவை கூட்டிகிட்டு போய் ஒவ்வொருத்தரையும் எங்கே ஏசு எங்கேன்னு கேட்டால் அப்படி ஒவ்வொரு பேராக சொல்லி அவங்ககிட்ட இருக்கிறாங்க, இவங்ககிட்ட இருக்கிறான்னு சொல்லுவாங்க. எல்லாத்துக்கும் பிடிக்கும். அப்படி போய் எருசலேமில் பண்டிகையை கொண்டாடிட்டு திரும்பி வரும்பொழுது மிஸ் ஆகிட்டாங்க. அவங்க வந்துட்டாங்க. ஒரு நாள் கழித்து தான் தெரியுது இயேசுவை காணோம். 3 நாள் பிரயாண தூரத்தில் மறுபடியும் வந்து இயேசுவை சந்திக்கிறான். இயேசுவை சந்திக்கும் பொழுது ஒரு வார்த்தை இயேசு சொன்னார். யார் சரியாக சொல்ல முடியும்? ஏப்பா, நானும் அப்பாவும் மரியாள் சொல்கிறாங்க, நானும் உன்னுடைய தகப்பனும் விசாரத்தோடு நான் உங்களை தேடணுமே அப்படின்னு சொன்னேன்னு இயேசு சொல்கிறாரு, நான் என் பிதாவுக்கு, அதாவது என் அப்பாவுடைய காரியத்தை நான் செய்ய போகிறேன் அப்படிங்கிறார். என்னுடைய டிஎன்ஏ யாரு? பிதா. அவர் எனக்கு ஒன்று சொல்லியிருக்கிறாரு. அவர் என்கிட்ட ஒரு காரியத்தை உள்ள வச்சிருக்கிறாரு. அந்த காரியத்தை நிறைவேற்றுவதற்கு என்னைய நான் விட்டு கொடுத்து என் காரியங்களை நான் செய்து கொண்டிருக்கிறேன். ஏன் என்னை தேடுகிறீர்கள்? ஆனால் மரியாள் தன் உள்ளத்தில் வைத்து சிந்திக்கிறாள். ஓ, ஏன்னா கற்பத்தில் உற்பத்தியானது அவளுக்கு மட்டும்தான் தெரியும். கன்னி பிறப்பு அவளுக்கு மட்டும்தான் தெரியும். பிறந்து வளர்ந்த பொழுது அவருடைய செயல்கள், அவருடைய நடவடிக்கைகள் எல்லாமே மிகப்பெரிய மாற்றம் இருக்குது. அவங்களுக்கு மட்டும் நல்லா தெரியும். அப்போது இயேசு ஒரு பாவமும் செய்யாதவர். ஒரு வினாடியோட ஒரு புள்ளியோ கமாவோ பிதாவுக்கு விருப்பம் இல்லாதே அவர் செய்யவே இல்லை. பாவம் அறியாதவர், பாவம் செய்யாதவர். அவர் பூமியில் இருக்கும்போது சொல்றார், என்னிடத்தில் குறை என்று நீங்க என்ன சொல்ல முடியும்? சொல்லு பார்க்கலாம் அப்படிங்கிறார். பரிசேயரை பார்த்து, எதிரிகளை பார்த்து சொல்றார், என்னிடத்தில் குறை உண்டு என்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? யார்கிட்ட சொல்றா? சீசர்களை பார்த்து சொல்ல. யாரை பார்த்து சொல்றாரு? பரிசேயர். எப்போதும் குறை கண்டுபிடிச்சிட்டு அப்படியே கண்ணில் விளக்கணும் ஊற்றிட்டு என்ன பேசுறாரு, என்ன நடக்கிறாரு, ஓ பாவிகளோடையே உட்காந்துட்டு இருக்கிறாரா, வேசிகளோட போய் உட்காந்து சாப்பிட்றாரா, இதவே பார்த்துட்டே இருக்கிறாங்க. யாரு? பரிசேயர். அவர்கிட்ட சொல்றாரு, உங்களில் யார் என்ன குற்றம் சொல்ல முடியும் சொல்லுங்கிறார். நம்ம 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 நண்பர்கிட்ட போய் எப்பட்றா நானுன்னு கேட்டால், மாப்பிள்ளை நீ தாண்டா அப்படின்னு புகழ்ந்து தள்ளிடலாம். ஆனால் நம்மளை பிடிக்காதவங்ககிட்ட போய் நீ யோக்கியன்னு சொல்லிச்சுன்னா, உன் வண்டவாளம் தெரியாதா, நீ யாரு நான் சொல்லிட்டா,
எடுத்துட்டோம்னா நாரி போயிரு அப்படிம்போம். ஆனால் இயேசு சொல்கிறாரு, எதிரிகளுக்கு பிடிக்காத உங்களில் யார் குற்றம் சொல்ல முடியும்? அந்த அளவுக்கு பாவம் செய்யாதவர். அதை புரிச்சுங்க. பாவம் செய்யாத அந்த இயேசுவை தேவன் கல்வாரி சிலுவையிலே ஏற்றி அவரை என்ன பண்ணினாரு? பாவம் ஆக்கினார். பாவம் செய்யாதவரை தேவன் பாவம் ஆக்கினார். நம்புறீங்களா? எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? இயேசு உங்களுக்காக பாவமானாரா? சத்தமா ஆமேன் சொல்லாமே. அதுல மாற்றம் இல்லை. சரி, அவர் பாவம் ஆக்கினார் என்றால் அவர் சிந்தப்பட்ட இரத்தம், அவருடைய மரணம், உயிர்த்தெழுதல் மூலமாய் அவரை விசுவாசிக்கிற மனுக்குலத்தை அவர் நீதிமானாயும் ஆக்கிட்டார். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? நீங்க பாவம் ஆக்கினார் என்று நம்பினால் நீதிமான் ஆக்கினாரும் நம்பலுங்க. பாவம் அறியாதவரை அவர் பாவம் ஆக்கினார் என்றால் ஒரு நீதியும் செய்யாத நம்மை நீதிமான் ஆக்க அவரால் முடியும். அதுதான் அந்த வசனத்தினுடைய அர்த்தம். அவர் ஒரு பாவமும் செய்யல. தேவனுடைய அற்புத செயல் அவரை சிலுவையிலே பாவமாக்கினார். நமக்காக நம்முடைய பாவங்களை அவர் மேல் வைத்ததினால அவர் பாவமானார். அதுபோல ஒரு நீதியும் செய்யாத நம்மை அவரை விசுவாசித்ததினால அவருடைய நீதி எடுத்து நம்ம மேல வச்சுட்டார். நாம் இப்ப நீதிமானாயிருக்கிறோம். இத மனசுல வைங்க. நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது. நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். துர்ச்செய்தியை கேட்பதினால் அவன் இருதயம் பயப்படாது. அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். நீதிமானுடைய வேர் அசையாது. நீதிமான் கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. நீதிமானுடைய பாதை ராஜபாதை. நீதிமான் சிங்கத்தை போல. சொல்லுங்க ஹல்லேலூயா. நீதிமான் என்பது அவர் நமக்கு கொடுத்தாரே. ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, ஓ விலையேற பெற்ற வல்ல ரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற வல்ல ரத்தமே, ஓ ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே என்னை நீதிமானாக்கினதே. இந்த பாக்கியம் வேற எந்த ராஜ்யம் கொடுக்க முடியுங்க? எந்த ராஜ்யம் கொடுக்க? இலவசமாய் அவருடைய ரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டு நீதிமான் என்கிற அந்த ஸ்தானத்தை கொடுத்தார். ஆமேன். வெளியேற பெற்ற மாசு இல்லாத குற்றம் இல்லாத ரத்தத்தினால மீட்கப்பட்டோம். ரெண்டாவது, ரத்தத்தினால நீதிமானாக்கப்பட்டோம். மூன்றாவது, கொலோசியர் 1:20, அவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி. சத்தமா ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அவருடைய ரத்தத்தினாலே என்ன நமக்கு உண்டாயிருக்குது? சொல்லு. எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியும்? உங்களுக்கு இருக்கிற சமாதானம் உங்கள் சூழ்நிலையினால் வந்ததா, அல்லது நீங்கள் சம்பாத்தியத்தினால் வருதா, அல்லது உங்களுடைய ப்ராப்பர்ட்டினால் வருதா, அல்லது உங்களுடைய நண்பர்களினால் வருதா, இந்த உலகத்தினால் வருதா, இரத்தத்தினால் வருதா? அதனால தான் இயேசு சொல்கிறாரு, என்னுடைய சமாதானத்தையே நான் உனக்கு. உங்களுக்கு இருக்கிற சமாதானம் இயேசுவின் சமாதானம் என்றால் அது நீங்கள் சம்பாதிக்கலை, அது இரத்தத்தினால் உங்களுக்கு இலவசமாய் கொடுக்கப்பட்ட சமாதானம். அந்த சமாதானத்தில் நிலைத்திருங்கள். அது எல்லா சூழ்நிலையிலும் பதறாத ஒரு வாழ்வை நமக்கு கொடுக்கும். அவருடைய இரத்தத்தினாலே எனக்கு பாவ மன்னிப்பாகிய மீட்பு, அவருடைய இரத்தத்தினாலே எனக்கு நீதிமான் என்கிற ஸ்தானம், அவருடைய இரத்தத்தினாலே எனக்கு சமாதானம் உண்டாயிருக்கிறது. அதனால தாங்க வியாதிகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், எதிர்ப்புகள், எவ்வளோ எதிர்பாராத சங்கட்டமான சூழ்நிலைகள், அதன் மத்தியிலும் அவருடைய சமாதானம் எடுபடவில்லையே. அப்படி எடுபடவில்லையே. நம்முடைய மனசாட்சி ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது, நல்லா இருக்குது. அவர் என் கூட இருக்கிறார். அவர் என் கூட இல்லை. பிசாசு சொல்கிறேன், இல்லை நீ அப்படி பேசிட்டீல்ல, நீ அப்படி நடந்துட்டீல்ல. அவர் சொல்ல, இல்லை அவர் என் கூட இருக்கிறார்.
அவர் என்னை விலக மாட்டார். ஆமே, என் கூட இருப்பார். இங்கே பாருங்க, அவருடைய ரத்தம் தான் நமக்கு சமாதானம், எல்லா சூழ்நிலையிலும் சமாதானம் கொடுக்குது. அதை மனசில் வைங்க. ராகாப் வேசி எரிகோ பட்டணத்தில் இருந்தாங்கல்ல, அவங்க வேதம் அவரை வேசின்னு சொல்லுது. ஆனால் யாரை நம்புகிறாங்க தெரியுமா? யெகோவா தேவனை நம்பிட்டாங்க. அவங்க சம்பாத்தியத்திற்கு, அவங்களுடைய பிழப்புக்கு, வருமானத்துக்கு என்னவா இருக்கிறாங்க? வேசியாக இருக்கிறாங்க. ஆனால் யாரை பற்றி அதிகமாக கேள்விப்பட்டே இருக்கிறாங்க? இஸ்ரவேலின் தேவனை குறித்து, கர்த்தரை குறித்து. அவங்க செங்கடலை பிளந்து வந்ததை, நீங்கள் 2 ராஜாக்களுக்கு செய்த அற்புதத்தை, அதையெல்லாம் கேள்விப்பட்டோன்னா எங்கள் தேசத்தில் இருக்கிற அத்தனை பேர் இருதயமே கரைஞ்சு போயிடுச்சு, எங்கள் பலனெல்லாம் அற்று போயிடுச்சு, உங்கள் தேவன் தான் உண்மையான தேவன், உங்களை ரட்சிக்க வல்லவர் அப்படின்னு சொல்லி அந்த தேவனை குறித்த வெளிச்சம் ஒரு பக்கம் நிறைஞ்சுக்கிட்டே வருது. ஆனால் இன்னொரு பக்கம் அவங்க பிழைப்புக்காக ஒரு சில காரியத்தை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ ரெண்டுமே ஒரு சில நேரத்தில் டிராவல் பண்ணி கொண்டிருக்கிற அப்பேற்பட்ட சூழ்நிலையில் நிச்சயம் ஒரு கட்டத்தில் அந்த பழக்க வழக்கத்துக்கு ஒரு ஸ்டாப் ஆயிடுச்சு. அந்த பழக்க வழக்கத்துக்கு ஸ்டாப் ஆயிடுச்சு. என்ன தெரியுமா? ரத்தத்தை விசுவாசிச்சாங்க. அந்த ரத்தம் கூட அவங்களுக்கு தெரியல, அந்த ரத்தம் கூட அதுக்குரிய வெளிச்சம். ஆனால் வேவு பார்க்க வந்தவங்களுக்கு தெரியும் ரத்தத்தின் வல்லமை. வேவு பார்க்க வந்தவர்கள் யாருன்னா, 2 பேர் உள்ள வந்துட்டு போனாங்களே, அவங்க யாருன்னா பஸ்காவை அனுசரித்தவர்கள். இஸ்ரவேல் தேசத்தில் அந்த பஸ்காவை பண்டிகையில் அந்த பஸ்காவை நினைவு கூற சொல்லும் போது 9 வாதைகள் செய்ய முடியாததை 10வது பஸ்கா வாதை செய்து முடித்தது. அன்று இரவே இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து அணியாய் புறப்பட்டார்கள். ஒரு விடுதலை கொடுத்தது அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தம், ஒரு பாதுகாப்பை கொடுத்தது அவங்களுக்கு தெரியும். இப்போ அவங்க ஜன்னல் வழியாக இறக்கிவிட்டோன்னே கயிறு போட்டு இறக்கி விட்டாங்க. அந்த கயிறு சிகப்பு கலரில் இருக்கணும்னு சொல்லி அந்த ராகாப்புக்கே தெரியாதுங்க. அவங்க கையில் இருந்துச்சு, அதை எடுத்து. ஆனால் இது தேவனுடைய அற்புதமான செயல். அந்த கயிறு எடுத்து அதை கட்டி போடுறாங்க. கீழே இறங்கணுன்னு மேலே பார்க்குறாங்க. அவங்க கேட்குறாப்பா, நீங்கள் எங்கள் தேசத்தை இது பண்ணும் பொழுது என்ன பண்ணுங்க? என்னை காப்பாற்றணும், என்னை கொன்றக்கூடாது, என்னுடைய பிள்ளைகள், என் குடும்பம், என் சகோதரி எல்லாரையும் என்னை காப்பாற்றணும், தொடக்கூடாது. எங்களுக்கு ஒரு நிச்சயமான ஒரு உடன்படிக்கை என்ன பண்ணும், அடையாளத்தை காட்டணும்னு கேட்குறாங்க. அவங்க சரின்னு சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு வந்தோடனே இறங்கி முடிச்சோன்னே மேலே பார்க்குறாங்க, என்ன கயிறு. அப்போ தான் அவங்களுக்கே நினைவு வருது, சரிம்மா ஒன்றே ஒன்று நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த சிகப்பு கயிறு நாங்கள் எரிகோவை பிடிக்கும்போது உன் வீட்டு ஜன்னலில் தொங்கிட்டே இருக்கட்டும். இந்த சிகப்பு கயிறை நாங்கள் பார்த்தோம்னா இந்த கூடாரத்துக்குள் இருக்கிறவனை நான் தொடமாட்டேன். இதுதான் உடன்படிக்கை, டீலிங். பாருங்கள், அகழ்வாராய்ச்சியாளர்கள், புதைபொருள் ஆராய்ச்சியாளர்கள் எல்லாம் அந்த எரிகோ இருந்த அந்த இடத்துல ஆராய்ச்சி செய்யும் பொழுது எரிகோ பட்டணத்தின் மதில் சுவர் எல்லா பக்கமும் இடிஞ்சிருச்சாமா. ஆனால் ஒரு பக்கம் மட்டும் இடியவே இல்லையாமா, அப்படியே இருக்குதாமா. வேதம் அதற்கு பதில் சொல்லுகிறது, அது ராகாப்பின் வீடு. ரத்தம் அடையாளமாக இருக்கிற அந்த கயிறு தொங்கப்பட்டிருக்கிறது. எவ்வளோ அற்புதமான தேவன் பார், ரத்தத்தின் மகத்துவம். இப்போது அவங்க காப்பாற்றப்பட்டது, அவங்களுக்கு செஞ்ச அற்புதம். அந்த தேசத்தை பிடிக்க வந்துட்டாங்க. இஸ்ரவேல் தேசம் ஜனங்கள் வந்தாச்சு, எல்லாம் வைக்காலத்தை ஊதுறாங்க. எரிகோ விழுகுது, உள்ள ஏறி கொள்ளையடிக்கிறாங்க. எல்லாம் அலறல் சத்தம் கேட்குது. தேசம் எங்கும் குக்குரல் ஓலம் சத்தமிடுகிறது, மரண ஓலங்கள் கேட்கிறது. எங்க பார்த்தாலும் பூமி அதிர்ச்சி ஏற்பட்டிருக்குன்னு சொல்றாங்க ஆராய்ச்சியாளர்கள். அது நிமித்தம் தான் அப்படியே அந்த மதில் சுவர் எல்லாம் இவங்க எக்காலத்தை பூரிகை ஊதினார்கள். அந்த மதில் சுவர் விழுந்தது. மதில் வெளியே விழுகல, எங்க தான் விழுந்தது? உள்ள விழுகிற மாதிரி எந்த கட்டட கலைகளும் கட்ட மாட்டாங்க. நீங்க ஒரு சுவரை கட்டுறானாவே விழுந்துச்சுன்னா எங்க தான் விழுகிற மாதிரி தான் கட்டுவாங்க, வெளியே விழுகிறது. ஆனா வெளியெல்லாம் யார் இருக்கிறா? சுத்தியும் இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிறாங்க. பூமி அதிர்ச்சி வருகிறது, உள்ளே விழுகிறது. அவர்கள் ஏறி போகிறார்கள். போய் அந்த தேசம் அப்படியே சத்தமிடுது. அத்தனை கூக்குரலின் மத்தியில், அபாய குரல் மத்தியில் ஒரே ஒரு வீட்டில் மட்டும் ஒரு சத்தம் கேட்குது.
ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற வல்ல ரத்தமே. யார் ஒரே ஒரு வீட்டில் எல்லா குடும்பமும் அப்படி உட்கார்ந்து இருக்கலாம். அவங்க ஒருவேளை அப்படியே பயத்தோடு, பயபக்தியா, ஒருவேளை அப்படியே பதற்றத்தோடு அப்படி உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கலாம். ஆனால் அவர்கள் எப்படி பாதுகாக்கப்பட்டார்கள் என்று இன்றைக்கு நாம் அந்த வசனத்தை கொண்டு கண்டுபிடிக்க முடியுது. அவர்களை பாதுகாத்தது எது தெரியுமா? இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே, விலையேற பெற்ற வல்ல இரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. பாவங்கள் யாவையும் கழுவி என்னை பரிசுத்தமாக்கின வல்ல இரத்தமே. சொல்லலாமே, பாவங்கள் யாவையும் கழுவி என்னை பரிசுத்தமாக்கின வல்ல இரத்தமே, சுத்தமான சாட்சிய எனக்கு தந்து, சுத்தமான சாட்சியை எனக்கு தந்து, சுத்திகரித்த பரிசுத்த இரத்தமே, சுத்திகரித்த பரிசுத்த இரத்தமே, இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே, விலையேற பெற்ற இரத்தமே, இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. கரங்களை தட்டி ராகாப்பின் வேசியை பாதுகாத்த அதே கர்த்தருடைய இரத்தம் எங்க கூடாரத்தின் மேலும் இருக்கிறது. ஆமென். அதனால நிச்சயம் சொல்றேன், ராகாப் அந்த நாள் முதற்கொண்டு வாழ்க்கை மாற்றப்பட்டிருக்கிறது. ஆமென். நான் சொல்கிறேன், உங்களோடு ஒரு சில கெட்ட குணங்கள் டிராவல் பண்ணுதா, இயேசுவின் ரத்தம் அதற்கு ஒரு முடிவு கட்டும், அது ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும். உங்கள் மனசாட்சியை சுத்த மனசாட்சியாய், குற்ற மனசாட்சி அல்ல, சுத்த மனசாட்சியாய் மாற்ற இரத்தம் வல்லமை உள்ளது. சட்ட திட்டங்களை காட்டிலும், பழக்க வழக்கத்தை காட்டிலும், ஒழுக்க நெறிமுறைகளை காட்டிலும் விலையேற பெற்ற இரத்தம் வல்லமை உள்ளது. அது நிச்சயம் நம்முடைய எல்லா கெட்ட சுபாவங்களுக்கும் முடிவை கொண்டு வரும், நன்மைகளை நம்ம வாழ்க்கையில தழைத்தோங்க செய்யும். ஆமென். பொறுத்திருந்து பாருங்கள் கர்த்தர் செய்கிற அற்புதத்தை. இயேசுவின் இரத்தம் உங்க வாழ்வில் செய்கிறதை பொறுத்திருந்து பாருங்கள். நீங்கள் நிச்சயம் ஒரு நாள் சொல்லுவீர்கள், அவருடைய வார்த்தை, அவருடைய இரத்தம் என் வாழ்க்கையை மாற்றினது, எனக்கு ஒரு புதிய சுபாவத்தையே தந்தது என்று சொல்லுவீர்கள். ஆமென். அப்ப சிலுவையில் நமக்கு எப்பேற்பட்ட நன்மை உண்டாயிருக்கிறது சொல்லுங்க? சமாதானம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றேன்? மீட்கப்பட்ட எந்த இரத்தத்தினால? காளை வெள்ளாட்டுக்கடா அந்த இரத்தம் அல்ல, இயேசு கிறிஸ்துவனுடைய வெளியேற பெற்ற மாசற்ற குற்றமில்லாத இரத்தத்தினாலே. இரண்டாவது அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். மூன்றாவது அவருடைய இரத்தத்தினாலே சமாதானம். நாலாவது பாருங்க, எபேசியர் 2:13, முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கிட்ட வந்துட்டீங்க, சமீபமாயிட்டீங்க. சத்தமா ஆமேன்னு சொல்லாமே. முன்னாடி எப்படி இருந்த மாமா? கண்ணு கட்டின தூரம், பார்த்தா கூட தெரியல, ஏதாவது வர மாதிரி தெரியுதா? ஒன்றும் கண்ணுக்கே தென்படலை, அவ்வளவு தூரம் ஆயிட்டோம். அதை விவரிக்கவே முடியாது. நம்மளை வந்து சேர்த்துவதற்கு எந்த ராஜ்யமும், எந்த தத்துவங்களும், எந்த விஞ்ஞானங்களும், அறிவியலும் செய்ய முடியாது. அவ்வளவு தூரம் அவர் விலகி இருக்கட்டும். அவரிடத்தில் சேர்த்துவதற்கு ஏதோ தத்துவம் வந்து பயன் தருமா? இல்லை. கிரேக்கர்கள் வந்து போய்விட்டார்கள், தத்துவ மேதைகள் வந்து போய்விட்டார்கள், ரோமருடைய அடக்கு ஆட்சி முறை, சட்ட ஒழுங்கு, அவர்களும் வந்து போய்விட்டார்கள், பாபிலோனுடைய மந்திரவாதங்களும் வந்து போய்விட்டது.
எல்லாம் எல்லாம் தேவனண்டை கிட்டி சேருவதற்கு, அவரை நெருங்குவதற்கு, சமீபமாய் வருவதற்கு ஒன்றும் செய்ய முடியவில்லை. அவரை விட்டு இன்னும் தூரமாய் போனது. சேற்றில் இருந்து கிடக்கிறோம். சேற்றிலிருந்து வெளியே வருவதற்கு சேற்றில் இருக்கிற கேட்கிற அரசே, சேற்றில் இருக்கிற ரோம அரசே, பாபிலோன் அரசே தூக்குது பார்க்குது. இன்னும் ஆழமாத்தான் போறமே ஒழிய மேலே வருவதற்கு ஒரு வழியும் இல்லை, விமோச்சனம் இல்லை. தூரமாக இருந்தோம், தூரமாக இருந்தோம். நம்மளை வந்து சேர்த்துவதற்கு எந்த வாய்ப்பே இல்லை. ஆனா பிதாவாகி தேவன் தன்னுடைய மனசில் வச்சார். இயேசு கிறிஸ்துவை மரிப்பதற்கு ஒப்பு கொடுத்தது மட்டுமல்ல, அவர் ரத்தத்தை சிந்தி மரிக்கணும். ஒவ்வொரு சொட்டா ரத்தத்தை சிந்தி, தான் சரீரத்தில் முழுவதும் ரத்தத்தை சிந்தி மரித்து நம்மளை ஒப்புரவாக்கினார். நாம் காட்டு ஒளிவ மரமாக இருந்த நம்மை வெட்டி எடுத்து நல்ல ஒளிவ மரமாக இயேசுவின் இடத்துல ஒட்ட வச்சு, இப்ப இயேசுவினுடைய அந்த வேருக்கும் சாரத்திற்கும் நம்மளை எல்லாம் பங்காளியாய் மாற்றி இருக்கிறார். ஆமென். அவருடைய ரத்தம் நம்மை அவரை கிட்டி சேர வைத்தது, சமீபமாய் வைத்திருது. அவருக்கு எனக்கு எந்த பிரிவினையும் இல்லாதபடி, எந்த இடையூறும் இல்லாதபடி அவருடைய ரத்தம் என்னை சமீபமாக்கிறது. இன்றைக்கு அவர் என் பட்சத்தில் இருக்கிறார், உங்க பட்சத்தில் இருக்கிறார், உங்களுக்கு அனுகூலமா இருக்கிறார், உங்களுக்கு நன்மை செய்யும்படி இருக்கிறார், உங்களுக்கு உதவி செய்யும்படி இருக்கிறார். ஒரு வினாடி கூட உங்களை விட்டு விலகுவதில்லை. ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற வல்ல ரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. இந்த வரியை பாடலாம். தூரமான பூர ஜாதி எனக்கு சொந்தம் என்ற உறவை தந்த ரத்தமே, சுரமான பூர ஜாதி எனக்கு சொந்தம் என்ற உறவை தந்த ரத்தமே, ஜீவனுள்ள புதிய மார்க்கத்தினுள், ஜீவனுள்ள புதிய மார்க்கத்தினுள் பிரவேசிக்க தைரியம் தந்த ரத்தமே. ஓ, பிரவேசிக்க தைரியம் தந்த ரத்தம். எல்லோரும் சேர்ந்து பாடுவோம். ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற வல்ல ரத்தமே, ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற வல்ல ரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்ட. உங்களுக்கு ரேட் என்னங்க? உங்க ரேட் என்னங்க? உங்க ரேட்டு பொண்ணா? உங்க எடைக்கு பொண்ணு கொடுத்தா நீங்க சாந்தமாயிருவீங்களா? சமாதானமாயிருவீங்களா? நிறைவாயிருவீங்களா? எடைக்கு வெள்ளி வேஸ்ட், பொண்ணும் வேஸ்ட்டு, வெள்ளியும் வேஸ்ட். இயேசுவின் விலையேற பெற்ற நான் மதிப்பு மிக்கவன் என்பதனால எனக்கு விலை அதிகமாக கொடுத்துருக்கிறார், காசு அதிகமாக கொடுத்துருக்கிறார். எந்த ராஜ்யமும் கொடுக்க முடியலையாமா, நம்ம விலைக்கு எந்த ராஜ்யமும் கொடுக்க முடியலையாமா. அதனால தான் பரலோக ராஜ்யத்திலிருந்து தம்முடைய ஒரே பேர் அனுகுமாரனை பூமிக்கு அனுப்பி தூரமாக இருந்த நம்மை சமீபமாக்கிட்டார். அறுபடாத ஒரு உறவு, ரத்த பந்தம். ரத்தம் அறுவைப்படாது, அறுவைப்படாது, உடைக்கவே உடையாது. சிருஷ்டிப்பில் வேணா மிஸ் ஆயிடுச்சு. முந்தின ஆதாம் மிஸ் பண்ணிட்டாரு, பாவம் உள்ள வந்துருச்சு. ஆனால் மீட்பில் பாவம் உள்ளே வர முடியாது, பாவம் உள்ளே வர முடியாது. அந்த இரத்த பாதுகாப்பு உங்கள் மேலே இருக்குது, அந்த இரத்த உடன்படிக்கை உங்கள் மேலே இருக்குது,
அந்த இரத்தத்தினுடைய சமாதானம் உங்க மேல இருக்கிறது. ஆமென். அதனால தான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் பவுல் சொல்றாரு, ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பாருங்க, உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபை. சபை யாருடைய இரத்தத்தினால சம்பாதித்தது? நீங்கெல்லாம் அவருடைய இரத்தத்தினால இங்க வந்து அமர்ந்திருக்கிறீங்க. நாங்கள் ஊழியம் செய்கிறோம், ஒருத்தர் உங்களுக்கு ஊழியம் செய்யலாம், ரட்சிப்புக்குள்ள நடத்தலாம், சுவிசேஷத்தை சொல்லலாம், இங்கே வர. ஆனால் யார் சம்பாத்தியது? யார் ரத்தத்தை சொல்லி, யார் சிலுவையை சொல்லி, யாரை மீட்ப சொல்லி உங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்தோம்? அது எங்களுடைய கண்டுபிடிப்பு இல்லை, எங்களுடைய தியாகம் அல்ல, எங்களுடைய அர்ப்பணிப்பு இல்லை, அவருடைய ரத்தம். தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினால சம்பாதித்த சபை. பாருங்க, சபை என்பது வேறு, ஆலயம் என்பது வேறு. ஆலயம் என்பது தனி மனிதன், பரிசுத்த ஆவியானவர் தங்கி இருக்கிற ஆலயம்னா யாருங்க? ஒவ்வொரு தனி மனிதன். சபை என்பது 2 பேர் எங்க கூடுறாங்க அது சபை. 10 பேர் எங்க கூடுறோமோ அதுக்கு பேர் என்னங்க? சபை. இது கட்டடம். சபை இங்கிருந்து போயிட்டா இதுக்கு பேர் என்ன? பில்டிங். அவ்வளோதான். நம்ம ஒன்று சர்ச் நடத்துகிறோன்னு சொல்லிக்கிறோம், வாடகைக்கு எடுத்துகிட்டு இருக்கிறதுனால சொல்கிறோம். ஆனால் இதெல்லாம் சபை நீங்களும் நானும் தான். எங்கே அவருடைய நாமத்தினால் 2 பேர் 3 பேர் கூடி இருக்கிறீர்களோ அங்கே அவர் இருக்கிறார். ஏன்? அது சபை. சபை அவர் சுய ரத்தத்தினாலே சம்பாதித்த நீங்கள் நானும். அதை நினைச்சுங்க. அதனால தான் பவுலுக்கு ஒரு பக்தி வைராக்கியம். அவர் ரத்தத்தினால சம்பாதிச்சிருக்கிறார், அவர் எல்லாவற்றையும் செய்திருக்கார், ஏன் அதை அறிவிக்காமல் இருக்கணும்? கண்டிப்பாக நான் போய் சொல்லுவேன். என்ன எதிர்ப்பு வந்தாலும் சரி, என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, அதெல்லாம் பெருசுபடுத்த மாட்டேன். அவர் தன் விலையேற பெற்ற ரத்தத்தை சிந்தி என்னை விலை மதிப்புள்ளவனுங்கிற மதிச்சு எனக்கு எவ்வளோ சமாதான நீதிமான் எவ்வளோ செஞ்சிருக்கிறாரு, அதை நான் அறிவியாமல் எப்படி இருப்பேன்? சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன், நான் சொல்லுவேங்கிறார். ஹலோ, இதுதாங்க கிறிஸ்துவின் அன்பு. இந்த அன்பினால தான் நம்ம சொல்கிறோமே. ஏதோ ஆள் சேர்த்துறோம், ஆள் பிடிக்கிறோம், இது என்ன, இது என்ன சங்கமா? இல்லை, இது சபை. அவருடைய ரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட சபை. அவர் அவ்வளோ வைராக்கியப்படுறார். 2வது, எங்களுக்கு என்ன ஒழுங்குமுறைனா, தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்திருக்கிறார். இங்கே இந்த பரிசுத்த ஆவியானவர் தான் பிரதான மேய்ப்பராமா. நாங்கள் அவருக்கு கீழே கண்காணியாக இருக்கிறோம், அவ்வளோதான். அவர் என்ன சொல்கிறாரோ அதை சொல்லுவதற்காகத்தான் நாங்களாமா. எப்படி இயேசுவும் பிதாவும் ஒன்றாயிருந்து அவர் என்ன நினைக்கிறாரோ, அவர் என்ன செய்ய சொல்றாரோ அதவே அவர் செஞ்சது போல நாங்களும் கண்காணியாகிய நாங்களும் பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்றாரோ அதன்படியே செய்வதுதான் புத்தியுள்ள ஆராதனை. அதை செய்வதற்காகத்தான் பிரயாசப்படுறோம். அங்கே எங்கேயும் ஏதாவது மாம்சங்கீது கொஞ்சம் வந்துச்சுன்னா உடனே போய் ஆண்டவரே வேண்டாம், அந்த எண்ணம் வேண்டாம், அந்த பேச்சு வேண்டாம், அந்த நினைவு வேண்டாம், அந்த காரியம் வேண்டாம். மாம்சத்தோடு நாங்கள் போராடக்கூடாது. ஜனங்களிடத்தில் இந்த மாம்சமான காரியத்தை எதையும் பேசக்கூடாது. எங்கள் தியாகத்தையோ, எங்கள் அர்ப்பணிப்பையோ, எங்களுடைய பரிதாபத்தையோ, உங்களுடைய இரத்தத்தையும் கல்வாரி சிலுவையையும் அதை நாங்கள் உயர்த்தி காட்டுறோம். அவர் மட்டுமே. ஆமென். ரத்தமே, சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற வல்ல ரத்தமே. இனியெல்லாம் அப்படியே உங்கள் வாரம் ஃபுல்லும் இந்த பாட்டு, இந்த வார்த்தை உங்கள் எண்ணத்துக்குள்ள, உங்கள் சப்கான்சியஸுக்குள்ள ஸ்டோரேஜ் ஆகட்டும். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? சப்கான்சியஸுக்குள்ள என்ன ஸ்டோரேஜ் ஆகிருக்குதோ அதுதான் நீங்கள் தனிமையாக இருக்கும்போது அது எட்டி பார்க்கும். நீங்கள் வேலையில் அலுவலெல்லாம் இருந்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இந்த கான்சியஸ் ஒர்க் பண்ணும், அதை செய்யலாம் இதை செய்யலாம் அப்படின்னா. நீங்கள் எப்போ தனிமையாக இருக்கிறீங்களோ உங்கள் சப்கான்சியஸுக்குள்ளே என்ன நிறைஞ்சிருக்குது? அவருடைய வார்த்தை இருக்கிறதா, அவருடைய ரத்தத்தின் வல்லமை இருக்கிறதா, பிரசங்கம் இருக்கிறதா, ஜீவ வார்த்தை இருக்கிறதா, அதெல்லாம் இருந்துச்சுன்னா அது நினைவுக்கு வந்து அதை நினச்சி நீங்கள் நன்றி சொல்லிகிட்டே இருப்பீங்க. நீங்கள் சப்கான்சியஸ்னால் உண்மை அது ஆக்டிவேட் ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் இன்னும் புரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டால், நம்ம பத்மினி சிஸ்டர் உங்களுக்கு தெரியும், அவங்க சாட்சியெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அவங்க விபத்து நடந்து கான்சியஸ் லாக் ஆன வரவு ஆஸ்பத்திரியில் இருக்கும் பொழுது அவங்க நர்ஸுங்கிட்ட எல்லாம்
பேசி அவங்களிடத்துல உரையாடல் பண்ணாங்க. அது என்னன்னா சப்கான்சியஸில் இருந்தது. அவங்க என்ன பேசிட்டு இருக்கிறாங்க? இயேசுவை நம்புங்க, இயேசு உங்களை கைவிட மாட்டார், இவ்வளோ நீங்கள் வேலையெல்லாம் செய்கிறீங்க, அவங்களுக்கு உதவி செய்வார். அவங்க சப்கான்சியஸுக்குள்ளே அவங்க செஞ்ச ஊழியம், வார்த்தை, இயேசுவின் அன்பு, சுவிசேஷம் இது நிறைஞ்சனால அவங்க ஒரு மாதமோ அந்த ட்ராவல் பண்ண அத்தனை நாட்களும் தன்னை சுற்றி நமக்கு பணிவிடை செய்யக்கூடிய வருகிற அத்தனை நர்ஸு அவங்களுக்கு இவங்க பேசிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு மாதம் கழித்து அவங்களுக்கு அந்த கான்சியஸ் ரெக்கவர் ஆகி காரியங்கள் வந்த உடனே அதே சிஸ்டர்ஸு மருத்துவரெல்லாம் பக்கத்தில் நின்று, சிஸ்டர் நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறேன், நீங்கள்லாம் யார்? அவர் இல்லைங்க சிஸ்டர், நீங்கள்லாம் எனக்கு ஏசாப்பாய் பார்த்து நிறையா சொன்னீங்க. நான் சொன்னேன்னா, இன்றைக்குத்தான் நான் உங்களை பார்க்கிறேன். அதுதான் சப்கான்சியஸினுடைய வல்லமை, அதுதான் உண்மை. நீங்கள் அதான் யோசிங்க. அதுக்குள்ள உங்களுடைய ரத்தம் என் மனசாட்சியெல்லாம் நீக்கி சுத்திப்படுத்தினது. என்னுடைய ரத்தம் அப்படியே என வாழ்வில் என்னுடைய எண்ணத்துக்குள்ள அப்படியே இறங்கிறது. ஒருவேளை மனதளவில் ஏதாவது சொன்ன தடுமாற்றங்கள் அப்படி இப்படி இருந்துச்சுன்னா, இந்த ஆராதனையில், இந்த இடத்துல, இந்த பிரசனத்தில் உங்கள் சிந்தனையில் இயேசுவின் ரத்தம் விழுகிறது. இயேசுவின் ரத்தம் உங்களை அப்படியே கழுவுகிறது. ஆரோனின் சிரசின் மேலே அந்த தைலம் விழுந்து இரத்த தாடி வழியாய் அங்கி வழியாய் இறங்குவது போல இயேசுவின் ரத்தம் இந்த நாளில், இந்த நேரத்தில் உங்கள் சிரசில் அப்படியே விழுந்து உங்கள் எண்ணங்களில் அப்படியே விழுந்து இறங்கி தேவையில்லாத யோசனைகள், தேவையில்லாத எண்ணங்கள் அதை அப்படியே கரைச்சு 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 உங்கள் பாதத்தின் வழியாய் அப்படியே வெளியேறி சுத்தமான சாட்சியை எனக்கு தந்து, சுத்தமான சாட்சியை எனக்கு தந்து, சுத்திகரித்த பரிசுத்த இரத்தமே, ஓ சுத்திகரித்த பரிசுத்த இரத்தமே, நித்திய மீட்பை எனக்கு தர, எதிர்க்கும் சாத்தான் மேல் ஜெயம் பெற, நித்திய மீட்பை எனக்கு தர, எதிர்க்கும் சாத்தான் மேல் ஜெயம் பெற, நன்மைகள் எனக்காய் பேசுகின்ற, நன்மைகள் எனக்காய் பேசுகின்ற, தெளிக்கப்படும் பரிசுத்த இரத்தமே, ஓ தெளிக்கப்படும் பரிசுத்த இரத்தமே, இரத்தமே சிந்தப்பட்டு, எல்லோரும் பாடலாம். இயேசுவின் நாமத்தினால அவருடைய எண்ணங்களில் அவருடைய ரத்தம் விழுவதாக, அவருடைய ரத்தம் சுத்திகரிக்கட்டும். கெட்ட எண்ணங்களையும் பயத்தின் உணர்வுகளையும் கொடுக்கிற எல்லா நினைவுகளும் வேரோடு பட்டு போகட்டும். ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, இயேசுவின் நாமத்தினால எங்க ஜனங்களுக்கு உடைய ரத்த ஊழியம் நடைபெறுவதாக. எண்ணங்களில ஊழியம் நடைபெறட்டும், சிந்தனைகளில, நினைவுகளில, பேச்சில சிந்தப்பட்டதே ரத்தமே, சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற வல்ல ரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, ஆரோனின் சிரசின் மேல் இறங்கின தைலம் போல இன்றைக்கு உங்களுடைய சிரசின் மேல கல்வாரி சிலுவையில் குற்றமில்லாத மாசற்ற வெளியேற பெற்ற ரத்தம் அப்படியே உங்க தலையிலிருந்து அப்படியே இறங்கி உங்க நினைவுகளை எல்லாம் நீங்க செக் பண்ணி பாருங்க. இந்த நாடியிலிருந்து அந்த கெட்ட உணர்வுகள் பட்டு போனதை பார்ப்பீர்கள். இந்த நாளிலிருந்து உங்க எண்ணத்தில் இருக்கிற மிகப்பெரிய மறு ரூபத்தை பார்ப்பீர்கள். ஏனென்றால் இரத்தத்திற்கு அவ்வளவு வல்லமை.
அவ்வளவு அதிகாரம், அவ்வளவு வல்லமை. ஆமென். நாம் எழுந்திருந்து ஜெபித்து முடிக்கலாம். அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் உம்மண்டை வருகிறோம். எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல மகிமையான வெளியேறு பெற்ற இரத்த ஆராதனைக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய இரத்தத்தின் மகத்துவத்தை, இரத்தத்தின் மேன்மையை, இரத்தத்தின் ஊழியத்தை, இரத்தம் இன்றைக்கும் எங்களுக்கு என்ன செய்து கொண்டு இருக்கிறது, என்னவெல்லாம் செய்து முடித்திருக்கிறது என்பதை உம்முடைய வேத வசனம் எங்களுக்கு ஜீவ பாதையாய் காட்டினதை அதற்காய் ஸ்தோத்திரம். வந்த ஜனங்களை உம்முடைய நாமத்தினால உம்முடைய இரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து எல்லாவித பாதுகாப்பையும் உங்களுக்கு தருவாராக. கர்த்தர் தம்முடைய முகத்தினுடைய மகிழ்ச்சியினால் உங்களுக்கு மகா தயவை ஏற்படுத்துவாராக. கர்த்தர் தம்முடைய முகத்தின் பிரசன்னத்தினால் உங்களுக்கு ஷலோம் கட்டளையிடுவாராக. ஆமென். நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவரின் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்தார், நோய்களை எல்லாம் குணமாக்கி, என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, என்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி, நன்மையினால் என் வாயை திருப்தியாக்கி, கழுகுக்கு சமானமாய் திரும்ப வயது வாழ வயது போல் ஆகிறது. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஆழமான ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம் அனைவரோடும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஆமென்.